இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னையில் தாவேக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அண்ணா பல்கலைக்கழக சம்பவம் குறித்து விஜய் எழுதிய கடித நகலை விநியோகித்த போது அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மேல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஜெரி. ஜெரி, வணக்கம். விவரங்களை வழங்கலாம். பிரியங்கா, வணக்கம். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தன்னுடைய கைப்பட எழுதிய கடிதத்தை இன்று காலை வெளியிட்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளுக்கு அக்கட்சி தலைமை அறிவுறுத்தியிருந்தது. அதாவது இந்த கடித நகலை அனைத்து பெண்களுக்கும் விநியோகிங்கள் என்று உத்தரவிட்டிருந்த நிலையில சென்னையில் பல்வேறு பகுதிகளில் கல்லூரி நுழைவு வாயிலேயும் பொது இடங்களிலேயும் பேருந்து நிலையங்களிலும் சென்று பெண்களுக்கு இந்த கடித நகலை கொடுத்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருந்தனர். அந்த வகையில தமிழக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் டி நகரில் இந்த கடித நகல்களை கொடுத்து வரும் பொழுது தடையை மீறி கொடுப்பதற்கு இவர்களை கைது செய்கிறோம் என்று அவருடன் கட்சி நிர்வாகிகளையும் கைது செய்து தனியார் மண்டபத்தில் அடைத்து வைத்திருக்கிறார்கள். பெண்களுக்கு பாதுகாப்பு அரணாக நிற்பேன் என மகளிருக்கு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் கைப்பட எழுதிய கடிதத்தை பிரிண்ட் அவுட் எடுத்து அந்த பிரசுரத்தை கல்லூரி வளாகத்திலே கொடுத்து வந்தார்கள். குறிப்பாக சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழகம், அதாவது எந்த பல்கலைக்கழகத்தில் அந்த குறிப்பிட்ட மாணவியை பாலியல் துன்புறுத்துக்கு உள்ளாக்கப்பட்டாரோ அதே கல்லூரி வளாகத்திலேயும் தென் சென்னையை சார்ந்த நிர்வாகிகள் இங்க அந்த துண்டு பிரசுரத்தை விநியோகித்து வந்தார்கள். அந்த வகையில் அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அவருடைய தலைமையில் தொண்டர்களோடு துண்டு பிரசுரத்தை விநியோகித்து வந்திருந்தார். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவருடன் சேர்ந்து ஆளுநரை இது தொடர்பாக சந்தித்து வந்த பிறகு நேரடியாக டி நகர் சென்று நிர்வாகிகளுடன் துண்டு பிரசுரத்தை வழங்கி விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிற வேளையில அனுமதியின்றி இந்த பிரசுரத்தை வழங்குவதாகவும் முன்னனுமதி பெறாமல் நீங்கள் இங்கு வழங்கக்கூடாது, உடனடியாக கலைந்து செல்லுங்கள் என்று கூறிய பிறகும் அவர்கள் துண்டு பிரசுரத்தை வழங்கியதாக கூறப்படுகிறது. அதனிடையே அனைவரையும் கைது செய்து தனியார் மண்டபத்திலே தற்பொழுது அடைத்து வைத்திருக்கிறார்கள் என தகவல். விவரங்களுக்கு நன்றி ஜெரி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.